டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பூட்டான்ல இருந்து பேசியிருக்காரு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல என்ன ஒரு உறுதி அளிச்சாரோ நாட்டு மக்களுக்கு, யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ, இந்த அட்டாக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களை நாங்கள் தேடி 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 வேட்டையாடுவோம். டெரரிசம் அண்ட் தேர் பேக்கர்ஸ் வில் நாட் கோ அன்பனிஷ்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதே மாதிரி ஒரு டோன்ல தான் இப்பொழுது பூட்டான்ல இருந்து பேசியிருக்காரு. என்னன்னா, இதற்கு பின்னாடி இருப்பவர்களை நாங்கள் சும்மாவே விடமாட்டோம், the conspirators will be punished என்று ஹிந்தில அவர் பேசியிருக்காரு. हमारी एजेंसियां इस षड्यंत्र की तह तक जाएगी. इसके पीछे के षड्यंत्रकारियों को बख्शा नहीं जाएगा. All those responsible will be brought to justice. நேத்து இரவு பாத்தீங்கன்னா நான் அதிகாரிகளோட, இந்த பாதுகாப்பு ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், அவர்களோட தொடர்ச்சியாக நான் தொடர்புல தான் இருக்கேன். அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி. நாட்டு மக்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறேன், நிச்சயமாகவே இதற்கு காரணமாக இருப்பவர்களை சும்மா விட மாட்டோம் என்ற அந்த உறுதியை பாரத பிரதமர் அளிச்சிருக்காரு. நிச்சயமாகவே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் பெரிய விலையை கொடுக்க நேரிடும். ஆல்ரெடி ஆபரேஷன் சிந்தூர் அப்பவே ஒரு முறை இந்தியாவை தொட்டால் இந்தியாவுடைய பதிலடி எப்படி இருக்கும் என்று நம்ம காட்டியிருந்தோம். இந்த முறை மீண்டும் ஒரு மிஸ் அட்வென்ச்சர் செய்திருக்கிறாங்க என்றால் அவங்களுக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது. பூட்டான்லயுமே பாத்தீங்கன்னா பூட்டானுடைய மன்னர்ல இருந்து இன்னும் அந்த டாப் அபிஷியல்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பொதுமக்கள் என்று எல்லாருமே ஒரு சில நிமிடங்களுக்கு இந்தியாவிற்காக, இந்தியாவில பலியான உயிர்களுக்காக அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஒரு ஜெஸ்டர், ஒரு நட்பு நாடாக பூட்டான் இந்தியாவோடு துணை நிற்கிறது, தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கும் என்றும் உறுதி அளிச்சிருக்காங்க. But above all, we would like to take a moment and pray for the people who sadly lost their lives yesterday in Delhi. We'd like to pray for them. Last, ngachi gutsugela. பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரு மெசேஜ் மாதிரியே நம்மளுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. I wish to assure my fellow citizens that the country's leading investigative agencies are conducting a swift and thorough inquiry into the incident. The findings of the investigation will soon be made public. I want to firmly assure the nation that those responsible for this tragedy will be brought to justice and will not be spared under any circumstances. ரக்ஷா மந்திரி ஸ்ரீ ராஜ்நாத் சிங். சோ இந்தியாவுடைய டாப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ், திறமையான அதிகாரிகள் எல்லாருமே இதற்குள்ள ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார் என்று நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த குற்றவாளிகள் யாரும் தண்டிக்கப்படாமல் போக மாட்டார்கள். இந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சராக அந்த உறுதியை நான் அளிக்கிறேன் என்று நம்மளுடைய ராணுவ அமைச்சரும் இந்த ஒரு மெசேஜை கொடுத்திருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதனுடைய விஷுவல்ஸும் வெளியாகி இருக்கு. இந்த ஹை லெவல் மீட்டிங் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல ஹை லெவல் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இந்த பெஹல்காமுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹை லெவல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல பாரத பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்த ராணுவ அமைச்சர், அதை தவிர அஜித் தோவல் அவர்கள் என்று நிறைய ஹை லெவல் மீட்டிங்ஸ், அதோட முப்படை தளபதிகளோட தனித்தனியாக ஹை லெவல் மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சது. ஒருவேளை இந்த ஹை லெவல் மீட்டிங் ஆபரேஷன் சிந்தூர் 2.0க்கு ஒரு பிரிப்பரேஷனுக்காகவா என்பது நமக்கு போக போகுதான் தெரியும். இந்த ஹை லெவல் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா NIA-ஓட DGயும் பங்கேற்றிருக்காரு. மோஸ்ட்லி இந்த கேஸை ஒட்டுமொத்தமாக NIA டேக் ஓவர் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குங்க. நாளைக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங்கும் நடக்க போகிறது. நிறைய முக்கியமான டிசிஷன்ஸும் எடுப்பாங்க. போன முறையே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுத்தாங்க. இந்த முறை பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்க போறாங்க என்பது எல்லாருமே அதை பார்க்க தான் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அடியே மிகப்பெரிய அடியாக இருக்கணும் என்றுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த நிலையில தான் பாரத பிரதமருக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய சார்பாக எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுவாக தான் இருக்கிறது. தேச பாதுகாப்பில் ஒரு சமரசமற்ற தலைவராக நீங்க ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க. ஆனா இங்க நாடு முழுக்க அவ்வளவு ஸ்லீப்பர் செல்கள் பதுங்கி இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா NIA அங்க கைது பண்றாங்க, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இங்க கைது பண்றாங்க. இந்தியாவுக்கு எதிராக 2900 கிலோ வெடிபொருளை வைத்து இந்திய மக்களை கொல்வதற்காக சதி செய்திருக்காங்க என்று கைது செய்யப்படுறாங்க. இதையெல்லாம் செய்வது சக இந்தியர்களாக இருக்காங்க. டாக்டர்ஸ், படிச்சவங்க, அதாவது ஒரு ப்ரொஃபஷன், ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் இந்த உலகத்துல, அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க who is least likely to be a terrorist யாருன்னா டாக்டர்ஸ் தான். ஏன்னா ஒரு உயிருடைய மதிப்பு என்னன்னு தெரியும். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு
பண்றதுக்காக இந்த டாக்டர்ஸ் எவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க தெரியும். அப்பேற்பட்ட டாக்டர்ஸே வந்து தீவிரவாதிகளாக இருக்காங்க. எல்லாரும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களா இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்திய மக்களையே கொல்வதற்காக, அதுவும் மாஸ் மர்டர், கோவில் பிரசாதங்கள்ல வந்து பாய்சன் கலந்து கொடுக்கறதுல இருந்து, இந்தியாவுடைய நீர்நிலைகள்ல பாய்சன் கலக்கிறது, இது மாதிரியான சதி செயல்களில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, அவர்களை விசாரிக்க வேண்டும். இந்திய மக்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் இங்க வந்து யாரை கைது பண்ணாலும், சப்போஸ் என்னையை யாரையாவது கைது பண்ணிவிட்டால் அபாண்டமாக என்னையை பழி வாங்குகிறது, அப்பாவிகளை கைது செய்கிறது என்று சொல்லக்கூடிய அதே வாய்கள், யாரெல்லாம் என்னையை கைது செய்யும் போது குதிச்சாங்களோ குதிச்சுட்டு இருந்தாங்களோ அனைவருமே அந்த அதே வாய்கள் இப்பொழுது அமித்ஷா தான் பொறுப்பு, மோடி தான் பொறுப்பு, இந்த தாக்குதலுக்கு பிறகாக அவங்க பதவி விலக வேண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் யாராவது வந்து ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்துட்டா அந்த நடவடிக்கை தவறு என்று சொல்லக்கூடிய அவர்கள் இப்போ இதுக்கு பொறுப்பு இல்லையா? இப்ப மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பொறுப்பு இல்லையா என்றால் நிச்சயமாகவே பொறுப்பு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்புல ஒரு சிறு குளறுபடி ஏற்பட்டாலுமே உள்துறை அமைச்சகம் பொறுப்பு தான், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் பொறுப்பு தான், என்ஐஏ பொறுப்பு, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் பொறுப்பு, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் பொறுப்பு, நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் பொறுப்பு தான். எப்போதுமே அந்த பொறுப்பில் இருந்து அவர்கள் விலகியதில்லை. நாங்கள் பொறுப்பில்லை, இல்ல எங்களுக்கு தெரியாது என்று சொன்னது கிடையாது. நாங்கள் சொல்வது எல்லாமே இந்த முறை நம்மளுடைய பாரத பிரதமர் சாட்டையை சுழற்ற வேண்டும். நாடு முழுக்க மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தேச விரோதிகளை, தேச துரோகிகளை களையெடுக்க வேண்டும். அதுக்காக என்ன விலை கொடுக்க நேரிட்டாலும் சரி. இப்போ நேஷனல் செக்யூரிட்டி விட பெருசா ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த மக்கள் உயிரோடு இருந்தா மட்டும்தான் இந்த மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி யோசிக்க முடியும், எஜுகேஷன் பத்தி யோசிக்க முடியும், சானிடேஷன் பத்தி யோசிக்க முடியும், எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பத்தியும் அவங்க உயிரோடு இருந்தா தான் யோசிக்க முடியும். நாடு நாடாக இருந்தா மட்டும்தான், அமைதி இருந்தால் மட்டும்தான் மற்றவற்றை பத்தி யோசிக்க முடியும். சோ ஃபண்டமெண்டல்ஸ் என்னது? பீஸ். அந்த பீஸே இங்க கேள்விக்குறியாகும் போது அதற்கு மேல நீங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான பில்டிங் கட்டினாலுமே அது வந்து நிலையான ஒரு பில்டிங்காக இருக்காது. இந்த நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை பார்த்து கொண்டு யாருமே சும்மா இருக்கக்கூடாது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய பாதுகாப்பு ஏஜென்சிஸ் யாராவது ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு முழுமையாக இந்தியர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை மக்களாகிய உங்களுக்கு முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியர்கள் பெரும்பாலானவர்கள் டெரரிசம் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எப்ப எழுதுனா, we are not taking terrorism too seriously. அவ்வளவு ஒரு சாஃப்ட் கார்னர். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோவை, பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறை ஜெயிலு. இந்த ஜெயில ஐஎஸ்ஐஎஸ் ரெக்ரூட்டர் போன் நோண்டிக்கிட்டு இருக்காரு, ரீல்ஸ் பாத்துட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. ஒரு ஐஎஸ்ஐஎஸ் ரெக்ரூட்டர் ஜெயிலுக்குள்ள அவருக்கு போன் கிடைச்சா வெளியில என்ன விதமான கம்யூனிகேஷன் பண்ண முடியும் என்று கூட தெரியாமல், இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ என்னன்னு தெரியல, அவருக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு, போனுக்கு ஆக்சஸ் இருக்கு, ஒரு ஐஎஸ்ஐஎஸ் ரெக்ரூட் இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு பெரிய நேஷனல் செக்யூரிட்டி லேப்ஸ் இதுக்கு முன்னாடி வரலாற்றுல தொடர்ச்சியாக நீங்க புரட்டி பாருங்க. தீவிரவாதிகளுக்கு நம்ம எப்படி சாஃப்ட் கார்னர் காமிச்சிருக்கோம், இந்திய மக்கள் எப்படி சாஃப்ட் கார்னர் காமிச்சிருக்காங்க என்று. மும்பைல யாக்கூப் மேமன் என்ற ஒரு டெரரிஸ்டுங்க 1993 பாம் பிளாஸ்ட்க்கு இவருக்கு சம்பந்தம் இருக்கு என்று நம்மளுடைய நீதிமன்றங்களால குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டு தூக்கில போடப்பட்டவர். அவருடைய இறுதி ஊர்வலம் இருக்கு இல்லையா, அதுல கலந்துகிட்டவங்க மட்டும் மும்பைல 15,000 பேரு, 15,000 பேரு ஒரு டெரரிஸ்டோட இறுதி ஊர்வலத்தை வந்து பங்கேற்கிறாங்கன்னா அவ்வளவுதான் இங்க டெரரிசம்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அதற்கு எதிராக மனப்பான்மை கூட விடுங்க, ஒரு டெரரிஸ்ட் சிம்பதைசர்ஸாக இங்க பலரும் இருக்காங்க என்பது இந்த தேசத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. நாளைக்கே வந்து உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ இல்ல குழந்தையோ ஸ்கூலுக்கு போறவங்க திரும்பி வரமாட்டாங்க, ஏதோ பாம் பிளாஸ்ட் இறந்துட்டாங்க என்றால் உங்களுக்கு எப்படி பதறும்? அதனாலதான் சொல்றோம், நேஷனல் செக்யூரிட்டிங்கிற பொழுது யாருக்கோ எங்கேயோ எப்போதோ நடக்குதுங்கிறத தாண்டி உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுக்கே கூட எப்ப வேணா என்ன நடக்கலாம். அதனாலதான் நேஷனல் செக்யூரிட்டியில மட்டும் நோ காம்ப்ரமைஸ். தீவிரவாதிகளுக்கு துளியும் நம்ம சாஃப்ட் கார்னர் காட்டக்கூடாது ஆஸ் அ நேஷன். இங்க தமிழ்நாட்டுல சிலிண்டர் வெடிப்பு என்று எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கோட்டை ஈஸ்வரனுடைய அருளால கோயம்புத்தூர் நடக்கவிருந்த மிகப்பெரிய அசம்பாவிதம் தற்செயலாக தகர்ந்து போனது. இப்போ நம்ம போய் ஏதோ கண்டுபிடிச்சு அவங்க அரெஸ்ட் பண்றோங்கிறது கிடையாதுங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஜமீஷா மூபினுடைய கார் ஏறி இறங்குது, ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சு அவன் செத்து போறோம். சப்போஸ் தீபாவளி அன்னைக்கு மார்க்கெட் பிளேஸ்ல அது வெடித்து இருந்தால் டெல்லியில இப்ப என்ன நடந்ததோ அதை விட பன்மடங்கு அதிகமான கேஷுவாலிட்டிஸ் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டுல தீபாவளி அன்னைக்கு நடந்திருக்கும். அகைன் அதையும் பெருசாக்காம மூடி மறைப்பதற்கான முயற்சி நடந்ததே தவிர அவங்க தீவிரவாதிகளும் சொல்லக்கூடாது. ஜமீஷா மூபினே நாம் தீவிரவாதி என்று சொல்லக்கூடாது என்ற ஒரு கூட்டம் லைவ் டிபேட்ல உட்கார்ந்துகிட்டு அவர் வந்து விவசாயத்துக்காக உரம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு என்று நாகூசாமல் பேசிய ஒரு கூட்டம் இங்க இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. அவ்வளோ சாஃப்ட் கார்னர் டுவர்ட்ஸ் டெரரிசம். இப்ப கூட இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் கூட டெல்லியில அப்பாவி மக்கள், நம்மளுடைய இந்திய மக்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகாக கூட இந்த சோசியல் மீடியா போஸ்ட் இருக்கும்ல, அப்பாவி பொதுமக்கள் டெல்லியில பாம் பிளாஸ்ட்னால இறந்து போயிட்டாங்க என்று சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்ல ஹாஹா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக இந்தியர்களுடைய மறைவை கொண்டாடி மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு பெருங்கூட்டம். இதனாலதான்
இஸ்ரேல பாருங்கன்னு சொல்றீங்கல்ல, இஸ்ரேல் இஸ் சரவுண்டட் பை எனிமீஸ் பட் இந்தியா இஸ் ஃபில்ட் வித் எனிமீஸ். இங்க மூளை முடுக்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இந்திய தேச விரோதிகள் ஊடுருவி இருக்காங்க. இந்த ஹாஹா ரியாக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இந்தியாக்குள்ளேயே இருந்துகிட்டு, அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு இப்படி ஆயிருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்திக்கு இந்த தீவிரவாத தாக்குதல்ல கொல்லப்பட்ட ஒருவர், அவர் பேரு அசோக் குமார் என்ற பேரு. அவர் யூபியில இருந்து டெல்லியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு 8 பேருக்கு இவர் தான் அந்த ஃபேமிலியில ஒரே ஒரு பிரெட் வின்னர், அதாவது ஒரே ஒரு ஏர்னிங் மெம்பர் இவர் தாங்க. காலையில பஸ் கண்டக்டரா வேலை பார்த்திருக்காரு, இரவு செக்யூரிட்டி கார்டா ஒரு இடத்துல வேலை பார்த்திருக்காரு. டெல்லியில வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கும் போது அவரு கொல்லப்பட்டிருக்காரு. மனைவி, 4 குழந்தைகள், அம்மா மற்றும் ஒரு பிரதர் அவருக்கு இருந்திருக்காரு. சோ இவங்க எல்லாரையுமே விட்டுட்டு இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இப்படி சப்போஸ் இந்த ஹாஹா ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்திய மக்கள் கொல்லப்பட்டதை கொண்டாடக்கூடிய யாராவது ஒருத்தர் வீட்டுல இப்படி ஒரு மறைவு ஏற்பட்டால், ஒருவர் கொல்லப்பட்டால் உங்களோட ரியாக்ஷன் இதுவா தான் இருக்குமா? இன்னும் இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால்தான் நான் பேசுவதை விட ஒரு கம்பெனி கமாண்டர், நம்மளுடைய ராணுவத்துல பணியாற்றக்கூடிய ஒரு கம்பெனி கமாண்டரோட வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவர் சொல்றாரு, எங்கள்கிட்ட பல மக்கள் கேட்கறாங்க, யார் அந்த மக்கள்னா என் கூட வேலை செய்யக்கூடிய சக ராணுவ வீரருடைய குடும்பத்தினர். அந்த குடும்பத்தை சேர்ந்த ராணுவ வீரர் இறந்து வாடுவாங்க இல்லையா, அப்ப எங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போது எங்கள்கிட்ட பதில் இருக்காது. மக்கள் ஷீல்டு பண்றாங்க, இந்தியாவை சேர்ந்த மக்கள் தீவிரவாதிகளை ஷீல்டு பண்றாங்க. இப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி வேலை செய்ய முடியும்? யூ cannot expect justice from a nation whose flags you burn every Friday என்று அவர் சொன்னது இப்போ சோஷியல் மீடியால அவ்வளவு வைரலா பரவிட்டு இருக்கு. You tell me, as a company commander who has the responsibility of nearly 120 men under me, what answer do I give to the mother who asked me that why did I allow her child to be murdered by angry protesters? Why did I allow a father to be killed by a shower of stones? Or why did I allow a husband to die in vain during an anti-terror operation when civilians literally shielded the terrorists? The most important thing is everybody has got human rights, and that includes everybody who is in this uniform. Do you think that the day I wore this uniform I let go of my human rights? I don't think so. I ask you, where were the human rights, or what human rights, you tell me, were Lieutenant Umar Fayaz and Rifleman Aurangzeb violating when they were abducted while on leave and brutally murdered, and their videos posted all over the internet for the world to watch? Gentlemen, I think we cannot talk about justice and human rights to a set of people who have been so deeply and so precariously indoctrinated due to religious extremism that logic and reason does not apply to them anymore. And in the end, I would like to finish my sentence by saying just one line, and that is, you cannot expect, I repeat, you cannot expect justice from a nation whose flags you burn every Friday. Thank you. Jai Hind. So பதிவோட இறுதியாக நாம் சொல்வது எல்லாமே மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நாட்டு மக்களுடைய சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை தான், நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேச துரோகிகளை களையெடுங்கள். இந்த 140 கோடி மக்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நாளைய பாரதம் தீவிரவாதம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு பாரதமாக, ஒரு தேசமாக நாம் உருவெடுப்போம். அதற்காக நாம் இப்பொழுது என்ன செய்தாலும் சரி, நீங்கள் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, அதற்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். 2வது, மக்களாகிய நாம் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற பாலிசி நம்ம எடுத்துக்கணும். அரசாங்கத்திற்கு ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற பாலிசி இருக்கு, ஆனா மக்களாகிய நமக்கு அது இல்லை. மக்கள் தெரிந்தால் மட்டும்தான் இங்க மாற்றம் வரும். எந்த ஒரு புரட்சியா இருந்தாலும் சரி, என்ன மாற்றமா இருந்தாலும் சரி, மக்கள் தெரிந்தாத வரை எதுவுமே நடக்காது. சோ நம்மை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற பாலிசியை மக்களாகிய நாம் முதல்ல அதை அடாப்ட் பண்ணிப்போம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.